கோவை, நீலகிரி மாவட்ட மலையோர பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், குமரிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் 2 வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் நெல்லை, குமரி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் அதிகாலை நேரத்தில் பனிமூட்டம் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலும் குறைந்தபட்சமாக 12 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலும் பதிவாகும் என வானிலை மையம் கூறியுள்ளது. தமிழக மீனவர்களுக்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் குற்றாலம் அருவிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்திருக்கிறது. மேலும் மாவட்டத்தில் உள்ள சிவகிரி, புளியங்குடி, கடையநல்லூர், சுரண்டை, வாசுதேவநல்லூர் ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. திடீரென பெய்த மழையால் பல்வேறு இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் இன்னல்களை சந்தித்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. அதேபோன்று ராஜபாளையம் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. பகலில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது.